2 விதமா நீங்க வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல எந்த ஒரு இன்ட்ராக்ஷனையோ 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து அது ஒரு ஜீரோ சம் கேமா பார்க்கலாம். அதாவது நான் ஜெயிக்கணும்னா நீ தோக்கணும், நானும் நீ சேர்ந்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு ஸ்டாக் ஹண்ட் அப்படின்னு பார்க்கலாம். கேம் தியரியில சொல்ற வார்த்தை இது ரெண்டுமே. ஸ்டாக் ஹண்ட் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு தெரியல. நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் மானை வேட்டையாடுறோம். வேட்டையாடுறோம் ஒரு மான் நம்ம 2 பேருமே பங்கு போட்டு சாப்பிட்டுக்கிறோம். இதான் வந்து ஸ்டாக் ஹண்ட். ஓகே, 50-50 எடுத்துக்கிறோம். ஜீரோ சம் அப்படின்னா வந்து ஒருத்தர் ஜெயிச்சா அந்த மான் உனக்கு இல்ல எனக்கு. கரெக்ட், அதான் ஜீரோ சம். இப்போ என்னன்னா ஸ்டாக் ஹண்டா விஷயத்தை அணுகிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த ஒரு மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு கல்ச்சரலா. நமக்கு எல்லாத்தையுமே நிறைய பேர் வந்து ஜீரோ சம்மாவே பாக்குறோம். இப்ப அறம் இல்லாம ஒருத்தனை ஏமாத்தி உங்களுக்கு ஒரு சம் ஆஃப் மணி ஒண்ணு கிடைக்குது, ஆனா அறத்தோட இருந்தீங்கன்னா அந்த மணி இருக்காது, ஆனா யூ வில் பி a better human அப்படின்னா அது வந்து சொசைட்டியோட ஃபால்ட் தானே. ஒரு அறத்தோட இருக்கிறவனுக்கு நீ ரிவார்ட் பண்ண மாட்டேன்ற, உன்னோட கல்ச்சர் ரிவார்ட் பண்ண மாட்டேன், அப்புறம் எப்படி அவன் அறத்தோட இருக்க மாட்டான். பட் சொல்றேன், அது வந்து இருக்கணுங்கிறது ஒரு ஆசை, ஒரு ஐடியலான. இவனுங்க எப்படி சமூகமா வந்து மித்தாலஜி எல்லாம் வந்து அவனுங்களை முதுகு தடவுறதுக்கு வச்சிருக்கானுங்க, அந்த மாதிரி நான் வந்து சொல்றேன் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்டா. அறம் கூட அப்படிப்பட்ட ஒரு முதுகு தடவுற விஷயமா கூட இருக்கலாம். சொல்றீங்க இல்ல, நீ அறத்தோட இருடா அப்படின்ட்டு எல்லா பிரெடேட்டர்ஸும் நம்மகிட்ட சொல்லிட்டு அப்ப நம்ம ஈஸியா இருக்கும்ல வேட்டையாடுறதுக்கு. ஓ, அப்படி சொல்றீங்க. நம்மளை வந்து குரூம் பண்ணிடுறானுங்க அறத்தோட. அறம் செய்ய விரும்பு, இப்போ குனி